Hi, hello, welcome to SK Variables channel. And இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா ஷாப்பிஃபையோட செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ அந்த ஷாப்பிஃபைனா என்ன, ஸோ அதில் எப்படி வந்து நம்ம ஜாப் வாங்கலாம், இல்லை நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்னலாம் நாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஷாப்பிஃபை செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்கும், ஸோ அந்த டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா டேஷ்போர்ட் கைட். ஸோ ஷாப்பிஃபை டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஷாப்பிஃபை அப்படிங்கிறது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுற ஒரு டூல் அப்படின்றது சொல்லி ரொம்ப நல்லா ஃபேமஸான டூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டூலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இ-காமர்ஸ் வெப்சைட் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டெப்ஸை சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கேட்டகரி பிரிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரை நல்லா டிசைன் பண்ணுவோம். லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பேமெண்ட் இன்டெகிரேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் முடிச்சுட்டு சைட்டை வந்து லைவ் கொண்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இந்த சைட்டை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆர்டர்ஸ் வரும், ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணும், ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும், ஸோ கிளைண்ட்டை வந்து அட்டென்ஷன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கிறது தான் வந்து இந்த ஷாப்பிஃபை ஸ்டோர் இ-காமர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். ஸோ அதில் ஷாப்பிஃபை டேஷ்போர்டில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம், ஆட் பண்ணோம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணுவோம்னா எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறத மாதிரி டைட்டில் சொல்கிறது. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் டைட்டில் வந்து சர்ச் என்ஜினால தெரியிற மாதிரி கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நிறைய பேர் தேடுற ஒரு கீவேர்டு எடுத்து நம்ம அந்த கீவேர்டை நம்ம டைட்டிலோட மென்ஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டேக். ஸோ அந்த டேக் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரினா டேக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட்டை எந்தெந்த வகையில நம்ம சர்ச் பண்ணுவாங்க, எப்படிலாம் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுவாங்க, ப்ரைஸ் வைஸ் சர்ச் பண்ணுவாங்களா, இல்லை கலர் வைஸ் சர்ச் பண்ணுவாங்களா, இல்லை அதை டைப் வைஸ் சர்ச் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி டேக். ஸோ அந்த மாதிரி எத்தனை டேக் நம்மளால் கொடுக்கணும், அத்தனை டேக் நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்படி தான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை வந்து டேஷ்போர்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மேனேஜிங் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 20 டைப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது. இப்போ 20 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது, அது 20 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட இவ்வளோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த ப்ராடக்டே எங்கிட்ட, இதே ப்ராடக்ட் எங்கிட்ட 20 இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு சிப்ஸ் பேக்கெட்டே வாங்குகிறோம். ஸோ அங்கே ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சிப்ஸ் பேக்கெட் மாதிரி ஒரு 100 சிப்ஸ் பேக்கெட் இருக்கும், அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்காது, ஸோ சிமிலர் அந்த மாதிரி ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் மாதிரியே வந்து எவ்வளோ ஸ்டாக் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது அந்த ப்ராடக்ட் வந்து குறைஞ்சிட்டே வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ட்ராக்கிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேனேஜிங் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது காமனாக ஒட்டுமொத்தமாக நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது. ஸோ அதை வந்து ஒருத்தவங்க வாங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிட்டே வரணும் இல்லையா? ஸோ அது குறைஞ்சிட்டே வந்து தீரும்போது நமக்கு இன்டிமேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளோட வேர் ஹவுஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஸோ தீரப்பது வந்து எந்த ப்ராடக்ட் இருக்குதோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வேர் ஹவுஸில் வந்துட்டு திருப்பி ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ட்ராக்கிங் ஸ்டாக். வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஷர்ட்டு அதே சைஸு, அதே டிசைன், பட் கலர் மட்டும் 4 கலர்ஸ் இருக்குது எங்கிட்ட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அதே இதில். ஸோ டிஷர்ட்டு அதே சைஸ், அதே டிசைன், பட் கலர் வந்து 4, பிளாக்கு, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ அப்படின்னு எங்கிட்ட 4 இருக்குது அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வேரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். இதே வந்து கலரில் வந்து ப்ரைஸ் டிஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே சைஸில் வந்து கலர் டிஃபர் பண்ணல. இப்போ வந்து எல், எக்ஸ்எல், XXL அப்படிங்கிறது. இப்போ டிஷர்ட்டோட கலரும் டிசைனும் ஒன்றே தான், பட் சைஸ் வேரி. எங்கிட்ட வந்து அதே மாதிரி 4 சைஸில் இருக்குது, லார்ஜ், XL, XXL, XXL அப்படின்னு இருக்கு.
ஸோ XXL அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் இருக்கும், XXL அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கும், லார்ஜ் ஸ்மால் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ப்ராடக்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியன்ஸை செட் பண்ணுறது, ப்ராடக்டை போடுறது, இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது, ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வேலை தான் நமக்கு என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஷாப்பிஃபை சைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ராசஸிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸோ ஸ்டோர் பில் பண்ணியாச்சு, ப்ராடக்ட்ஸ் போட்டாச்சு, கேட்டகரி பிரிச்சாச்சு, பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லைவில் அப்லோட் பண்ணியாச்சு, ஸோ மார்க்கெட்டிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்ட்ஸோட ஆர்டர் வர ஆரம்பிக்கும் கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆன்லைன்லேயே. ஸோ அப்போ அந்த ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் யார் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஆர்டரை வந்து நம்ம பேக் பண்ணி ஷிப் பண்ணுறது, ஸோ அந்த வேலையில் பண்ணுவோம். ஸோ பேக் பண்ணி ஷிப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் ஆர்டர்னு முடிச்சிடுவாங்க. சப்போஸ் அது ஆர்டரில் ஏதாவது ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து தான் என்னன்னா ப்ராசஸிங்கோட, ஃபுல்ஃபில்லிங்கோட, ஹேண்ட்லிங்கோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த டேஷ்போர்டில் இருக்கும், ஷாப்பிஃபை டேஷ்போர்டில். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறையா டூல்ஸ் வந்து நாம் அதில் யூஸ் பண்ண மாதிரி கேன்வா. ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறது, போஸ்ட் டிசைன் பண்ணிக்கிறது, இமேஜ் பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கேன்வாவில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆபர்லோ டிசர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறையா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர், அதாவது ஷாப்பிங்லேயே வந்து காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது, ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்குது. ஸோ ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அப்படிங்கிறதுனா பெரிய சைட், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான சைட் வந்து நாம் வாங்கி நம்ம ஸ்டோரில் வச்சு நம்ம ஸ்டோர்லேருந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது. நடுவில் ஷிப்பிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானே பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு நம்ம என்னென்னா நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கு, நம்ம வழியாகவும் கஸ்டமருக்கு வந்து சேல் நடக்கும் அமேசானோட ப்ராடக்ட்டை. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆப்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்டு, டேஷ்போர்டு இதெல்லாம் தான் முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதை தவிர ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முக்கியமானது வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இந்த டேஷ்போர்ட் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம அந்த ரோலுக்கு ஷாப்பிஃபை வச்சு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீலான்ஸிங்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலேஜை வந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஷாப்பை லேர்ன் படிக்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.